ஹாய் guys, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் லிவ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வின் நாய்ஸ் வந்துட்டு ரொம்ப சஃபர் ஆகிறவங்க வந்துட்டு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வின் நாய்ஸ் எப்படி வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணேன், நிறையா வீடியோ எடுத்து பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை. ஃபைனலாக இதுதான் வந்து எனக்கு ஆடியோ வந்து கிளாரிட்டி நல்லா கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படின்றது பார்ப்போம். ஸோ சர்ஜரி க்ளவுஸு, இந்த மாதிரி ஒரு சர்ஜரி க்ளவுஸ் எடுத்துக்கோங்க. நம்ம மிஸ்ட்டுக்கு ஃபாகுக்குள்ள அந்த காது அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இதை ஒரு இதை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இந்த இது தான் வேணும்னு இல்லை, நார்மல் ஃபர்ரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, அது கூட இருந்தாலும் ஓகே தான். ஆனால் இது எடுக்கிறது பெஸ்ட்டு. நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்ததில் இது வந்து நல்ல ஆடியோ கிளாரிட்டி கிடைக்கிது. அவ்வளோதான். நான் ஆல்ரெடி வந்து இது செட்டப் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி இந்த ஒரு இது வந்து கட் பண்ணி மைக்கில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்றதை காட்டுறேன். ஸோ மைக் வந்து உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவீங்களா, அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த மைக்குக்கு வெளியே அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபோமு, அந்த ஃபோமுக்கு வெளியே அந்த சர்ஜரி க்ளவுஸில் வந்து ஒரு ஃபிங்கர் ஏதோ ஒன்று கட் பண்ணி அந்த மைக்குக்கு வெளியே வந்து மாட்டிடணும். மாட்டிட்டு அதுக்கு வெளியே இந்த ஃபர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ரை வந்துட்டு சுற்றி வச்சுருக்கேன். சுற்றி வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது ஆடியோ கிளாரிட்டி நல்லா கிடைக்கிது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வின் நாய்ஸ் லைட்டாக வந்து ஒரு வைப்ரேட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. வின் நாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடச்சா நல்லாயிருக்குன்ட்டு நான் இன்னொரு கோட்டிங் கொடுக்கலான் இருக்கேன். அதனால தான் இப்போ இந்த எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நான் வந்து இப்போ நான் போடுற வீடியோ வந்துட்டு இந்த இதுக்கான வீடியோ தான், இதுக்கான ஆடியோ கிளாரிட்டி தான். அடுத்த ட்ரிப்பில் போகிறப்ப, அடுத்த விலாகில் பார்க்குறப்ப நீங்கள் இந்த கோட்டிங் கொடுத்துருவேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து நிறையா டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறையா டைம் ட்ரை பண்ணி ஹெல்மெட் மாட்டிட்டு அந்த ஏர் சவுண்டு வருதான்னு பார்க்குறதுக்காக நிறையா வாட்டி வண்டி எடுத்துகிட்டு இது மாட்டிட்டு போயிருக்கேன். இப்படியே ஒரு 5-6 வாட்டியாவது போயிருந்திருப்பேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ரீசெண்டாக டீ ரைடுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்துட்டு ஆடியோ எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஸோ அந்த வீடியோவில் நான் டப்பிங் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மேகமலை ரைடில் வந்துட்டு ரைடுக்கு முன்னாடி இந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு போனேன். மேகமலை ரைடில் நல்லா பெட்டராக வந்திருக்கு. ஸோ அடுத்த ரைடு போகிறப்ப இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். ட்ரிப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். நானும் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் நிறையா 2-3 ஸ்பாஞ்சை போட்டு காதல்லாம் போட்டுலாம் அடைச்சி அந்த வின் நாய்ஸ் வைப்ரேஷன் நாய்ஸ் அப்படி உள்ளே வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ வாட்டி அப்படி பண்ணிட்டு நேற்று போயிட்டு இருந்தேன். பார்த்தா வின் நாய்ஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? தூங்கிட்டே போது பாருங்க இந்த பாப்பா. என்ன கொடுமைன்னா, அந்த ஆடியோவுக்கு தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என்னால் டப்பிங்லாம் கரெக்டாக கொடுக்க முடியல வீடியோவில். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப்பில். அதில் டப்பிங் வந்துட்டு சொதப்பலாக தான் இருந்தது. 2-3 பேர் சொன்னாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசுங்க, அப்படியே நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஜாலியாக பேசுங்க அப்படின்னு பண்ணால் தான் ஓரளவு ரீச் ஆகும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு வாய்ஸர் க்ளோஸ்டில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் போக தேவையில்லை நினைக்கிறேன். 60 போவோம். இப்போ 60 and then we can try 80. 60 km/h போயிட்டுருக்கோம். ஸ்பீட் பிரேக்கர் 2 ஸ்பீட் பிரேக்கர் 3 ஸ்பீட் பிரேக்கர் வச்சுறாங்க. மறுபடியும் இங்கேருந்து நம்ம 20-30 ஸ்டார்ட் பண்ணணும் கிலோமீட்ரு ஸ்பீடாக. ஊருக்காரங்க வித்தியாசமாக பார்ப்பாங்கப்பா, ஏன்னா நம்ம ஹெல்மெட் கலர் இப்படி. ஸோ 30, 40, 50, 60 எப்படி கேட்குது? மைக் டெஸ்டிங் மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கர் எடுத்து இங்கேருந்து 80 சேஸ் பண்ணணும். காலையில் ரொம்ப டிராஃபிக் பண்ணுறானுங்களா?
இல்லை சிவானி லாரி லாரி பேர் சிவானி. 70 போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 70 ஸ்பீடு ஓகே தான் நினைக்கிறேன். 70 நிற்க போகிறான்டா. ஒன்றுங்க வேற அடி பேசுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலடா. ரோட்லாம் நின்று பேசுவீங்களாடா? ரைட் இண்டிகேட்டரை போட்டு திருப்பலாம்.